அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லேகா ஸ்ரீஹரணி. நான் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று சுதந்திர தினத்தின் பயணம் என்ற தலைப்பை பற்றி பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஒரு சுதந்திர நாடாக இல்லை. அது 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அந்நியரின் ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நமக்கு அறவழியில் போராடி அனைவருக்கும் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த தியாகிகளுக்கு நன்றி கூறும் நாள் சுதந்திர தினம். இந்தியா ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து தனி விடுதலை நாடானது. இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி மூலம் தங்களது சாம்ராஜ்யத்தை 1857ஆம் ஆண்டு தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முழு வீச்சில் சுதந்திரத்துக்காக போராடினர். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, கர்மவீரர் காமராஜர், கொடிக்காத்த குமாரன், பகத்சிங், ராணி லட்சுமிபாய், சரோஜினி நாயுடு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இந்திரா காந்தி, சர்தார் வல்லபாய் படேல், வேலு நாச்சியார் என பல தலைவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டனர். அறவழி போராட்டத்தின் நிலை உச்சம் அடைந்ததனை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை அளிக்க முன்வந்தனர். சுதந்திரமானது ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் என பல வேறுபாடுகள் அன்றி அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்வோம். நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமையாகும். சுதந்திரமானது அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்திய பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில முதலமைச்சர் தேசிய கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். இவ்விழாவில் முப்படை அணிவகுப்பு, நடனம், நாட்டியம் என பல்வேறு வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.